வணக்கம் நண்பர்களே, சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அடாலஜ் படிக்கிணறு, அதாவது ஸ்டெப் வெல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அகமதாபாத்தில். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் நகரிலிருந்து மதியம் ஆயிடுச்சு. மதியம் சாப்பிட போகிறேன். அங்கே பூரா அந்த ரொட்டி அண்ட் புரோட்டா இருக்குது, அதுதான் சாப்பிட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து அப்பளம், இவங்க வந்து பப்பளமாக நமக்குறாங்க. மேடம் அப்பளம் ஹிந்தி போல பப்பட் பப்பட் பப்பட்டு அப்பளம் சொல்கிறாங்க, பப்பட்னு சொல்கிறாங்க. ஹிந்திக்கும் தமிழுக்கும் நிறையா ஒற்றுமை இருக்குது. ரொட்டி சாப்பிட்றேன் மதியம். மாநில தலைநகரம் காந்தி நகரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடாலஜ் கிராமத்தில் உள்ளது. இக்கிணற்றின் தூண்கள், பக்கவாட்டு சுவர்கள் மற்றும் படிகளில் இலைகள், பறவைகள், மீன்கள் போன்ற அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. அந்த ஒரு ஸ்டெப்வெல்னு சொல்லக்கூடிய அடாலஜ் படி கிணறுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். இந்த சைடில் பார்க்குறீங்க புல்லட் ட்ரெயின், மும்பையிலேருந்து அகமதாபாத் போதிலே அதுக்காக வேலை நடந்துகிட்ருக்கு. தீபக் இப்போ டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துக்கு வந்து ஆட்டோவில் வந்து டீ குடிச்சுட்டு. நைஸ் டு மீட் ராஜா சார். இங்கேயுமே ராஜான்னு சொல்கிறாங்க. வெரி குட் பீப்பிள், குட் பர்சனாலிட்டி ஆல்சோ. வெரி குட் வெரி குட். வந்துட்டான். 5 மாடி அண்டர் கிரவுண்டு, பூமிக்கு கீழே, அதாவது மேல் மட்டத்துக்கு கீழே 5 மாடி கொண்ட படிக்கிணறுக்கு வந்திருக்கோம். இந்த கிணறுக்கு பேர் ராணியின் படிக்கிணறு, அதாவது குயின்ஸ் ஸ்டெப்வெல் அல்லது ராணிக்கு வாவ், ராணியின் வாவி கிணறு அல்லது அடாலஜ் படிக்கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் பத்தான் மாவட்டத்தில் இது அமைஞ்சிருக்கு. இந்த படிக்கிணறு நூற்றுக்கணக்கான படிகளுடன் கூடிய அழகிய இக்கிணற்றை இந்தியாவில் உள்ள உலக பாரம்பரிய களங்களின் ஒன்றாக 2014 ஆண்டு யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ராணி உதயமதி நிறுவியதால் இக்கிணற்றிற்கு ராணியின் கிணறு என்று பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஃப்ரம் கென்யா சார்? அரே ரஷ்யா வித் லவ். Russia and India love each other. Both. Putin sir. I like Putin. Zelensky is a drama man. Now best personality also, style. Best personality. What about you? About your Putin? What about you? Don't talk about Putin. He's a good one. He's a heavy personality. But okay, I like. But what about the local people? I don't know. Yeah, we don't talk for camera. Okay. I stop. இங்கே எங்கே இருக்கோம்னாக்கும் அகமதாபாத், குஜராத் இருக்கு இல்லையா, அகமதாபாத்தில் வந்திருக்கோம். இது வந்து நேம் போலும் Dada Hari Stepwell. And also some people say Bhai Hari Vav. Bhai Hari Vav. Second name. Dada Hari Stepwell. Dada Hari Stepwell. டேப் வெல் நம்ம வந்து கிணறுன்னு சொல்லும் இல்லையா, அந்த கிணறுல ஒவ்வொரு டேப்பாக இருக்குங்களா, 1 2 தனி டேப்பாக இருக்குது. இது इसको बनने में 25 साल के ऊपर लगा. 25 साल के ऊपर. 25 साल के ऊपर डेवलप बाय पारसी पीपल. இது வந்து பார்சி பீப்புள் தான் டெவலப் பண்ணாங்களாம். இப்போ இது கீழே போகிறோம். இது வந்து ஒரு கிணறு மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க. 5 floor inside. 5 floor. கீழே வந்து 5 ஃப்ளோர் இருக்கான். இவர் தீபக் நண்பர் சொல்கிறாரு, கீழே 5 ஃப்ளோர் இருக்குது. இப்போ மேலேருந்து கீழே வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், கிடையாது, மேலே தான் தரைத்தளத்துலேருந்து அப்படியே தரைத்தளத்துலேருந்து கீழே வந்திருக்கோம். Now we at second floor. எஸ், இப்போ வந்து நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். டேப்பில் ஒவ்வொரு டேப்பாக வந்து பெரிய கிணறு இருக்காங்க இல்லையா, இந்த இதாக எப்படி இருக்கு பாருங்களேன். ஃபுல்லாகவே நாங்களே இது ஃபுல்லாகவே போய்கிட்டுருக்கு. இந்த கீழே ஆழமாக இருக்குது பாருங்கள். அந்த இன்னும் கீழே போகிறோம். உள்ளுக்குள்ளே இருட்டாக இருக்குது பாருங்களேன்.
இந்த இதெல்லாம் வந்து மேலே, இது அப்படியே மேலே மேலே போகிறதே இது வந்து மேலே தரத்தலாம். இது கீழே நான் கீழே இருக்கோம், அண்டர் கிரவுண்டில் இருக்கோம். படிக்கிணறோட வரலாறு என்ன அப்படின்னா, 1050 சோழங்கி குல அரசை நிறுவியவரும் மன்னன் மூலராஜனின் மகனுமான முதலாம் பீமதேவனின், இந்த பீமதேவன் எப்போ ஆட்சியில் இருந்தாராங்க, 1022 1063 வரைக்கும் இருந்தாராம். இந்த பீமதேவனின் நினைவாக அவரின் மனைவியும் பட்டத்து ராணியுமான உதயமதியும் மகன் முதலாம் கர்ணதேவனும் இணைந்து இக்கிணற்றை நிர்மாணித்தனர். இந்த கிணறு 64 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் 27 மீட்டர் ஆழமும் கொண்டது. இது 7 அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது. கடைசி படிக்கட்டுகளுக்கு கீழே பல கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை சித்தூருக்கு செல்கிறது. போர்க்காலங்களில் அரச குடும்பத்தினர் தப்பி செல்வதற்காக இச்சுரங்கப்பாதை கட்டப்பட்டு இருக்கிறது. 1304 வாழ்ந்த சமண சமய துறவி பெருங்கசூரி என்பவர் எழுதிய பிரபந்த சிந்தாமணி என்ற நூலில் ராணி உதயமதி நிறுவிய இந்த படிக்கிணறை பற்றி குறிப்புகள் காணப்படுகிறது. காலப்போக்கில் இந்த அழகிய கிணறு கற்களாலும் மணலாலும் மூடப்பட்டு விட்டது. இதனால் காலப்போக்கில் இந்த கிணற்றை பற்றி தெரியாமலே போய்விட்டது. 1960ஆம் ஆண்டு தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது. 1980 இப்படிக்கிணற்றை இந்திய தொல்லியல் ஆய்வகம் அகழ்வாராய்வு செய்தபோது நல்ல நிலையில் இருந்தது. இந்த படிக்கிணறோட பக்கவாட்டு சுவர்கள் அலங்காரத்துடன் இருக்கிறது. அதாவது இக்கிணற்றின் பக்கவாட்டு சுவர்களில் விஷ்ணுவின் 10 அவதாரங்கள், காளி, ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், கல்கி, மகிஷாசூரனை வென்ற மகிஷாசுரத்தினி, வாமனர், வராகி, நாகக்கன்னிகள், யோகினி, 16 வகையான கலைநயத்துடன் கூடிய அழகிய தேவலோக அப்சரோசுகளின் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் கௌதம புத்தர், சாதுக்கள், திருப்பார்கடலில் ஆதிகேசன் மீது பள்ளி கொண்டுள்ள விஷ்ணுவின் சிற்பங்கள் கொண்டுள்ளன. மேலும் இந்த ராணியின் கிணறு மழைநீர் சேமிக்கும் இடமாக இருந்தது. இக்கிணற்றை சுற்றி 50 ஆண்டுகளுக்கு முன்பு விஷக்காய்ச்சல் நீக்கும் ஆயுர்வேத மருத்துவம் கொண்ட செடி கொடிகள் வளர்க்கப்பட்டு இருந்தது. இந்த ராணியின் கிணறு நீர் சேமிக்கும் இடமாக மட்டும் இல்லாது குஜராத் மக்களின் ஆன்மீக தலமாக விளங்கியது. இக்குளத்தின் பக்கவாட்டு சுவர்களில் 800க்கும் மேற்பட்ட அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. ஆக்சுவலாக கீழே அண்டர் கிரவுண்டில் போகுது, 5 மாடி அண்டர் கிரவுண்ட் கீழே போயிட்டு இருக்குல்ல. இதில் நம்ம இங்கேருந்து மேலே வந்து ஒரு 2வது மாடி வந்துருக்கோம். செகண்ட் ஃப்ளோர், மேபி செகண்ட் ஃப்ளோர், கோயிங் டு 3rd ஃப்ளோர். எஸ் கம். அவர் கேமரா எடுத்துட்டு இருக்காரு, அவர் ஃப்ரெண்டு தீபக் டேக்கிங் கேமரா. எஸ் குட். எஸ் கேமரா எடுத்துட்டு இருக்காரு. உள்ளது கீழே இன்னும் அண்டர் கிரவுண்ட் போய்கிட்டே இருக்கு. இன்னும் கீழே இருக்குல்ல, சென்ட்ரல் ப்ளீஸ் சென்ட்ரல். எஸ் எஸ். இது ஃபுல்லாக கடைசி வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி கீழே அடுத்தடுத்து கீழே போகுது அப்படியே. ஸோ அருமையாக இருக்குது. அப்படியே ஷோக்கிறியா அடுத்து பாருங்கள், கீழே இன்னும் போகுது பாருங்கள். எஸ் எஸ் எஸ், இன்னும் போய்கிட்டு இருக்கு பாருங்க. Now I stop. எஸ் நோ. மேலே போகிறது இது வந்து மேலே தரத்தலாம். இது கீழே வந்து நான் கீழே இருக்கு. அவரே போய் பயந்துட்டே போறாரு.
I shoot you. உண்மைக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. No worry. Slowly, slowly. உண்மைக்கு பயமாக தெரியும். ஏன்னா இது வந்து இதாக தெரியும் ஒரு லெவல் கீழே தான் தெரியுது. இங்கே ஃபுல்லாக கிணறு கீழே கீழே போகுது. பயம் 5 மணிக்கு கீழே போகுதுதான் இல்லையா? பயமாக தான் இருக்கு. அவர் அந்த பக்கம் வராது, நான் இந்த பக்கம் வரேன். கொஞ்சம் பெரிய பயமாக தான் இருக்கு உண்மைதான். ஏறல. எஸ். Little adventure. உண்மைக்கு நம்ம பயிராக்கி அவ்வளோ ஆழமாக இருக்குது உங்களுக்கு. படி நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம கிணறுல படி மாதிரி போடுவோம். இது ஒவ்வொரு ஃப்ளோராக கீழே கீழே போகுது. ஒவ்வொரு ஃப்ளோராக கீழே கீழே போகுது. எஸ் எஸ் குட். ஒவ்வொரு ஃப்ளோராக கீழே கீழே போகுது அப்படியே. Raja sir. எஸ் பா. எஸ் 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 குட். இவங்க என்ன கீழே போய் வாட்டர் சார் வாட்டர் Water is not for drink. ஓ எஸ் எஸ். இந்த கீழே தண்ணி இருக்கு. 3வது 4வது ஃப்ளோரில் தண்ணி இருக்கு. மொத்தம் 5 ஃப்ளோர். Now we not usable. இதெல்லாம் இது பண்ணாங்களாங்க சூப்பராக இருக்கும். பண்ணாமல் பண்ண இது மெயின்டைன் பண்ண நல்லா இருக்கும். Now, sir, Raja sir, remove bag, hand your bag, and you stay. I shoot at you central of part. ஓகே. அங்கே வருது. இவர் அங்கே தான் வீடியோ எடுத்துருக்காரு. இது நம்ம அந்த வெல் இல்லையா 5 மாடி கீழே போகுது. மாடியில் கீழே போகுது. 1 2வது ஃப்ளோர், அடுத்து 3வது ஃப்ளோர், 4வது ஃப்ளோர், 5வது ஃப்ளோர் வரைக்கும் அந்த இது இருக்கான். 4வது ஃப்ளோர்லேயே அந்த தண்ணியெலாம் கிடக்கு. அதுக்கு மேலே கீழே போக முடியாது. கீழே போக முடியாது. உண்மைக்கு ஒரு ராஜஸ்தான்லாம் அகமதாபாத்தில் இது ஒரு நல்ல பிளேஸ். ஆனால் பார்க்குறதுக்கு வெளியில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. பூரா பார்க்குற மாதிரி கிடக்கும். பங்களா மாதிரி கிடக்கு. சும்மா மேடு பள்ளமாக இருக்கும். உள்ளே வந்தால் தான் அதோட அருமை இருக்குது. உண்மைக்கு சூப்பராக இருக்குது. கீழே அந்த ஷூட்டிங் பண்ணுறதுக்கு அழகாக இருக்குது. கீழே கீழே போக 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 நல்லா அருமையாக இருக்குது. இதே மாதிரி அப்படியே மாடி மாடியாக கட்டியிருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு கிணறு தோண்டினமாக்க படிப்படியாக தான் வைப்போம். இவங்க ஒவ்வொரு மாடி மாடியாக வந்து ஃபுல்லாகவே கிணறு தான். ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும். இங்கேருந்து இப்போ மக்களுக்காக எங்கே தண்ணி மொத்தமும் இந்த சிட்டிக்கே தண்ணி போகிற மாதிரி அப்பொழுது தோண்டி பெருசாக வச்சுட்டாங்க. கிணறு வந்து 64 மீட்டர் நீளம், 20 மீட்டர் அகலம், 27 மீட்டர் ஆழம் கொண்டது. சூப்பர். குட் குட் சூப்பர். இந்த கிணறு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. எனக்கே அது தெரியாது. ஆட்டோக்காரதான் வந்து சார் சூப்பராக இருக்கும் வாங்க அப்படின்னு கூட்டி போனார். உண்மைக்கு அருமையான பிளேஸு. ராணியின் படிக்கிணறு. கண்டிப்பாக நீங்கள் அகமதாபாத் போனீங்கன்னா போய் பாருங்கள். તમિલનાડુ થી આવ્યા છે અને આ સાહેબ છે ને તે પ્રોફેસર છે ટીચર છે. இங்கேருந்து கீழே வந்தது. இங்கே வந்து ப்ராப்பர் கிணறு மாதிரி கீழே இருக்கு. ப்ராப்பர் கிணறு மாதிரியே கீழே இருக்கு. மேலேருந்து 1 2 3 4 5 மாடி கிணறு. 5 மாடி கிணறு. உண்மைக்கு சூப்பரான பிளேஸு. பட் மெயின்டைன் பண்ணாங்க. நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். பார்சி அவங்களே அந்த மன்னர்கள் பார்சி மன்னர்கள் தான் பண்ணியிருக்காங்க. பார்சி மன்னர்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அருமையான பிளேஸ். சூப்பரான பிளேஸ். சூப்பர். தட்ஸ் குட். இந்த படிக்கிணறுக்கு அடாலஜ் படிக்கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க.
அடாலஜ் படிக்கிணற்றை வகேலா வம்ச மன்னரான வீர் சிங் வகேலாவின் நினைவாக அவரது மனைவி ருத்தா பாய் 1499 கட்டினார். இந்த படிக்கிணறு இந்து இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். குடிநீர் மற்றும் சமையலுக்கு பயன்படும் இப்படிக்கிணற்றின் கரையில் இந்துக்களின் திருவிழாக்களும் புனித சடங்குகளும் மேற்கொள்ளப்பட்டது. வணிக பாதையில் அமைந்த இப்படிக்கிணற்றின் அருகில் வணிகர்களின் குதிரைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் மற்றும் பணியாட்கள் தங்கி நீரை பருகி ஓய்வெடுத்து செல்வர். படிக்கிணற்றின் அமைப்பு சோலங்கி கட்டிடக்கலையில் 5 தளங்களுடன் கூடிய ஆழமான இப்படிக்கிணறு எண்கோண வடிவில் மலர் கற்களால் கட்டப்பட்டது. ஒவ்வொரு தளமும் அழகிய சிற்பங்களால் செதுக்கப்பட்ட தூண்கள் கொண்டது. இப்படிக்கிணற்றில் மழை காலங்களில் நீரை சேமித்து நீர் பற்றாக்குறை காலங்களில் இக்கிணற்றிலிருந்து நீரை பயன்படுத்துவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹிஸ்ட்ரி வந்து சொல்கிறாங்க. இவர் அவங்க லோக்கல் பீப்புள் நல்லாவே தெரியும். இந்த பிளேஸ் வந்து அருமையான பிளேஸ், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னு வந்து உண்மைக்கு சூப்பராக அருமையாக பண்ணுவார். அவரே வீடியோவோட எடுத்துருக்கு. அருமையாக சூப்பர். नीचे वाटर। वो सिक्योरिटी गार्ड जो था ना भैया वाला, वो बोले कि कौन है भैया? कोई प्रोफेसर तमिलनाडु। अच्छा अच्छा सर, फोटो शूट यस। இப்போ மாடிக்கு வந்துட்டோம் பாருங்களேன். எஸ் குட் अच्छा अच्छा गुड बाय यस बाय नाइस टू मीट यू। நாம நைஸ் டு மீட் யூ. பாருங்களேன் இப்போ வந்திருக்க பாருங்களேன், மேலே வந்துட்டோம். அப்போ கீழே இருந்து 5 மாடியிலேருந்து மேலே வந்துட்டோம். இதுதான் வந்து தரைத்தளம் பாருங்களேன். இது ஃபுல்லாக தரை, மேலே தான் தரையாக இருக்குது, கீழே தான் வந்து 5 மாடி இருக்குது. இதுதான் வந்து மேலே இருந்து எடுத்துருக்குங்களேன். இதே வந்து தரைத்தளம் இருக்கு இல்லையா, இதில் வந்து அப்படியே எடுக்கிறீங்க பாருங்கள். இந்தா அப்படியே இதான் வந்து 5 மாடி உள்ள கிணறு. 5 மாடிக்குமே இந்த படியில் போகலாம். 5 மாடிக்குமே திருக்கோள் பாருங்கள். படி ரொம்ப சின்ன படியாக இருக்குது பாருங்களேன், திருக்கோண்டு படி சுமாராக. இந்த சின்ன படியில் உள்ள 5 மாடிக்குமே படி இருக்குது. இறங்கி வந்தோம் இல்லையா, அந்த கடைசியில் இருக்குது பாருங்களேன் ஒரு டோம்பு. அங்கேருந்து கீழே பெரிய படி, பெருசாக படி இந்த இவ்வளோ அகலத்துக்கு படி கீழே போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாடிக்கும் படி கீழே போயிட்டு வந்து இங்கே வந்து பெரிய கிணறு இருக்குது. 5 மாடி கிணறு, இது 5 மாடி கிணறு. இங்கே ஒரு கிணறு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து
இல்லை ஹியர் சம்வாட் டிஃபிகல்ட் ஜூம் ஹியர் பட் அச்சா நோ ப்ராப்ளம். இது ஒரு கிணறு வந்து மேன்மேடு கிணறா. இங்கே இன்னொரு கிணறு இருக்குது. சும்மா யூ ஆல்சோ கம் டோன்ட் வரி. அரே கியா பாய் கம்மியா பாய். எஸ் படிக்கிணறு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் வந்தாங்க. அந்த பையங்க அவங்களோட பேசிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க அதை சொல்கிறாங்க. அது கேளுங்களேன் அதை. யுவர் நேம்? விஷால். விஷால் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவன் வந்து இதில் குஜராத் ராஜஸ்தான் அது குஜராத் அகமதாபாத்தில் படிச்சுட்டு இருக்கான். ஆமாம், இவன் ஒர்க் பண்ணியிருக்கான் பியூட்டிஷியன். ஆமாம். இவன் நேம் பாய்? கேர்ள்ஸ். What is the name? What is the name? Dharmesh. This boy also 9th standard. Yuvraj. So he is a traveler, automan, multi-purpose. Thank you so much. தீபக் பாய். இங்கே வந்திருக்கோம். இங்கே எங்கே வந்திருக்கோம்னா தீபக் பாய் இந்த 5 மாடி கிணறு இருக்கு இல்லையா, அந்த 5 மாடி கிணறுக்கு நான் வந்திருக்கோம். ஸோ அங்கே தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கோம். எஸ் குட். தன்யவாத். தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ. இந்த கேமராவை நான் எடுக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. சரி நீங்களே எடுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷம் தானே அவங்களுக்கு, அதனால் எடுத்துருக்காங்க. ஸோ நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி அகமதாபாத்தில் இந்த 5 மாடி கிணறை பார்த்துருக்கோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கு நாங்கள் இன்னமும் ஒரு உந்துதலாக இன்னும் நிறையா இடத்துக்கு போய் இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேஸ்க்கு உங்களுக்கு காமிப்போம். நன்றி, வணக்கம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைब பண்ணுங்கள். सर ये बाहर से बता रहे हुए तमिलनाडु से। हाय, ये हमारे अंकल है। ये तमिलनाडु से इधर घूमने के लिए आए हैं। सूरत, आउट ऑफ कंट्री वगैरह ये घूमने चाहते हैं। आप इनको सपोर्ट करें। इंस्टाग्राम आईडी लाइक कमेंट फॉलो सब करें। चलो बाय. इंस्टाग्राम आईडी इन शेयर कमेंट लाइक. ஆமா, இவங்க வந்து அகமதாபாத் பீப்புள். ஆமா, தட்ஸ் வெரி வெரி குட் பீப்புள். ராஜா சார், I love your work. We love your work.